ஹாய் எனது யூடியூப் உறவுகளுக்கு குட் மார்னிங். இன்றைக்கி நம்ம என்ன ஹெட்டிங் பார்க்க போகிறோம்னா ஸ்மார்ட்டான ஒரு ஹெட்டிங் தான். என்னென்னா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்குள்ளே சண்டை வரும்போது ஒய்ஃபை கன்வின்ஸ் பண்ணுற ஈஸியான 3 டிப்ஸ் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு, எப்படியுமே இந்த பொண்ணுங்க ஹஸ்பண்டுக்கிட்ட சும்மா காரணமே இல்லாமல் ஏதாவது ஒரு காரணத்தை உருவாக்கி சண்டை போடுறவங்க தான். அதுக்கு ஃபஸ்ட்டு ஏன் அப்படி சண்டை போடுறாங்கங்கிற காரணத்தை பார்த்துக்கலாம். புருஷன், அதாவது அந்த ஹஸ்பண்ட் தாங்கிட்ட எப்போவுமே சமாதானத்துக்கு பேசிக்கிட்டே இருக்கணும், அதாவது கெஞ்சிக்கிட்டே இருக்கணுங்கிறது பொண்ணுங்களோட ஒரு மென்டாலிட்டி. இது எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான். அதனால ஃபஸ்ட்டு ஹஸ்பண்ட்கிட்ட என்ன சொல்லி நம்ம சண்டை போடலாம் அப்படிங்கிறத அந்த பொண்ணுங்க யோசித்து சண்டைக்கும் வந்துடுவாங்க. என் ஹஸ்பண்ட் நம்மளை கண்டிப்பாக சமாதானப்படுத்துவாருங்கிற நம்பிக்கையில். அதனால் ஃபஸ்ட்டு பொண்டாட்டி சண்டை போடும்போது ஹஸ்பண்ட் என்ன செய்யணும்னா, எதிர்த்து பேசக்கூடாது. எதிர்த்து பேசுனா அங்கே சண்டை ரொம்பவே என்ன செய்யும், பெருசாக உருமாறுமே தவிர குறையாது. நீங்கள் ஆர்கியூ பண்ண, அவங்க ஆர்கியூ பண்ண சண்டை பெருசாயிரும். அதனால் பொண்டாட்டி வீட்டில் கத்தும்போது புருஷன் கத்தக்கூடாது, அமைதியாக கேட்டுகிட்டே இருக்கணும். முடிஞ்சால் கொஞ்சம் சிரிச்சுட்டே கேட்டுட்டு இருங்க. கொஞ்சம் கூலான மென்டாலிட்டி உள்ள பொண்ணுன்னா அப்போவே சமாதானம் ஆயிரும். இல்லை கண்டிப்பாக நான் சண்டை போட்டு தான் ஆகணும் அப்படின்னு பேசுகிற பொண்ணு சமாதானம் ஆகாது. அதனால் நீங்கள் எதிர்த்து பேசாதீங்க ஃபஸ்ட்டு. செகண்ட், என்ன செய்யணும்னா, பொண்டாட்டி கத்தி முடிச்ச அப்புறமா நம்ம என்ன செய்யணும்னா, மெல்லமாக ஒரு 5 மினிட்ஸ் கேப் போட்டு சமாதானம் பேசணும். அதையே நம்ம சரி அவள் சமாதானாகி அவளே பேசட்டுங்கிற ஒரு முடிவை நம்ம எடுத்தால் அந்த முடிவு தப்பாக தான் இருக்கும். ஏன்னா அந்த பொண்ணு சண்டை போட்டுட்டு வலுக்கட்டாயமாக பேசணும் அவங்க நம்மளை சமாதானப்படுத்தணும்னு யோசிக்கும். அதனால் சண்டை போட்டு 5 மினிட்ஸ் கேப் போட்டு சமாதானத்துக்கு போயிருங்க, சீக்கிரம் சமாதானம் ஆயிடலாம். 3வது ரொம்ப ஈஸியான டிப்ஸ். இது என்னென்னா, ஸ்ட்ரெயிட்டாக காலில் விழுந்துருங்க. காலில் விழுந்தால் அதுக்கு பிறகு எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. உங்கள் லைஃப்பும் ரொம்ப சூப்பராகவே போகும். பிடிச்சிருந்தா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்கள். இது உண்மையாக பொய்யான்னு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி.